ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி முட்டை மிளகு மசாலா தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே எளிமையான முறையில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராகவே இருக்கும். இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரவும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதை வெங்காயம் நல்லா இது வதங்கி வரணும். முட்டை மிளகு மசாலாவுக்கு வெங்காயம் தான் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த மசாலா கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு 2 எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த முட்டை மசாலா ரொம்பவே ஈஸியாக சூப்பராகவே செஞ்சிடலாம். இது தோசை இட்லி அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதக்கியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது தொக்கு டைப்பில் தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசாலாலாம் கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை மிளகு மசாலா ரொம்பவே ஈஸியாக சூப்பராகவே செஞ்சிடலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். ஆப்பத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே அருமையாக இருக்குது. நல்லா அப்பப்போ இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு நான் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தேவையான அளவு நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவி. இதில் மல்லித்தலை போட்டுட்டு அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம். அருமையான முட்டை மிளகு மசாலா ரொம்பவே எளிமையான முறையில் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.